கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்களை எப்படி அணுகிறது எளிமையா இருக்குமா? என்ன மாதிரி அதுக்கு என்ன அணுகிறது எளிமை இல்ல, ரொம்ப சர்வசாதாரண விஷயம். இப்ப பாருங்க, இங்க நிக்கிறேன்ன அந்த மாதிரி தான் மக்களோட மக்களா இருப்பேன். இந்த சூழல்ல சட்டசபை தொகுதி அலுவல்கள் தவிர மற்ற நேரத்தில் நான் மதுரையில் தான் இருப்பேன். நான் மதுரைக்காரனா மாறிட்டேன், இங்கே தான் இருக்க போறேன். எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறும். இப்போ உங்களுடைய திரை பயணம் அப்படின்றது என்ன ஆகும்? ஆஃப்டர் எலெக்ஷன் ஒருவேளை இப்போ நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, மத்திய தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு ஆயிட்டீங்கன்னா, எம்எல்ஏ கடமை தான் என்னோட முதல் பணி. நான் அதான் கேட்குறேன், எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா அதை தான் பதில் சொல்லிட்டேன். எம்எல்ஏ கடமை தான் என்னோட முதல் பணி. அதுக்கப்புறம் தான் போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல பார்க்க வேண்டிய விஷயம். மக்கள்கிட்ட தொண்டர்களா சரி இல்லைங்க, முதல்ல ஒவ்வொரு படியாக தான் போகணும். இப்போ என்னோட முதல் குறிக்கோள் எலெக்ஷன், அதில் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எடப்பாடியார் ஆட்சி அமையணும். அந்தபடி எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டா சினிமாக்கெல்லாம் ஒதுக்கிற கேட்க நேரம் இருக்க போகுது. அதனால திரு சுந்தர் சிக்கு எது பலம் நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் இப்போ நாங்கள் அங்கே வரும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, அந்த மாதிரி அந்த அரண்மனை பட டைரக்டர் வராரு பாருங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்க. என்னுடைய பலம் என்னோட எதிர்கட்சி வேட்பாளர் தான். அவர் மேல இருக்கிற அதிருப்தி தான் மிகப்பெரிய பலம். அவர் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் என்னோட மிகப்பெரிய பலம். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னோட மிகப்பெரிய பலம். அதுக்கு போக பின்னாடி எனக்கு வந்து ரெட்டையில இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி ஐயாவுடைய ரெட்டையில இருக்கு. அப்புறம் ஓயாவது ஒர்க் பண்றதுக்கு மற்ற எந்த தொகுதியில பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த தொகுதியில் நீங்க பார்க்கலாம். கழக நிர்வாகிகளாகட்டும், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஒற்றுமையா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அது நீங்களே பார்க்கலாம். நீங்க வந்து நான் கேட்க, இப்ப நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்ற போது அவங்க உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சு அதை உங்களை ரிசீவ் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அதாவது மக்களோட என்னங்கிறது முகத்திலேயே தெரியுது, அது மலர்ந்த முகத்தை தெரியுது. நான் ரெட்டை இலை சின்னத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு காட்டுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான பாசிட்டிவ் விஷயமா பார்க்குறேன். கண்டிப்பாக 2026 எலெக்ஷன்ல மதுரை மத்தியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு எங்கிலும் இரட்டை இலை பட்டொலி வீசி. எதிர்பக்கத்துல ஒரு வலுவான கேண்டிடேட் இருக்காரு, ஒரு அமைச்சரா இருந்தாரு. நீங்க இது வரைக்கும் நம்ம பேசணும், ஒரு சிட்டிங் அமைச்சர், கவர்மெண்ட் அவங்களோட தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? நான் அன்னைக்கே வந்து எங்க செயல்வர்கள் கூட்டத்தில் சொன்னேன், ஜெயிக்கவே முடியாததுக்கு அவர் என்ன எம்ஜிஆரா? பிடிஆர் தான். வெற்றி உறுதி, களத்தில் நாங்கள் ஜெயிப்பதும் உறுதி, இரட்டை இலை மலர்வதும் உறுதி. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.